الله أكبر الله أكبر الله حولنا الله أكبر الله أكبر الله صورنا. நேயத்திற்குரிய சகோதரர்களே, இதுல என்னுடைய சொந்த அனுபவம் ஒன்னையும் நான் இந்த இடத்துல சொல்லியாங்க. நான் சுப்பிரமணிய ராஜனாக இருக்கிற போது இறைவனே இல்லை என்ற கருத்து கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போ திருக்குர்ஆனுடைய சத்திய வசனங்களை அதனுடைய நடைமுறை வாழ்க்கை நெறி விளக்கமாக வாழ்ந்து காட்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கை செய்தியான ஹதீதுகளை, குர்ஆன் ஆயத்துக்களையும் ஹதீதுகளையும் விஞ்ஞான பின்னணியில ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், இறைவனுடைய அத்தாட்சிகள் அவனுடைய படைப்புணங்கள்ல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. இறைவனுடைய சத்திய வசனமான குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு ஏக இறைவனை ஏற்று விளங்கி அவனுடைய திருத்தூதரை இறுதி நபியுமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொண்டு களிமா சொல்லி நான் முஸ்லீம் ஆனேன். ஆனா 13 ஆண்டு காலம் ஆராய்ச்சி, குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ச்சிக்கு பிறகு நான் களிமா சொன்னேன். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சொல்றான், உங்க கூட இருக்கக்கூடிய ஜின்னு நீங்க தப்பா நினைக்கும் போதெல்லாம், தவறாக நீங்கள் செயல்படுகிற போது, தவறாக சிந்திக்கிற போது உங்கள் தவறான விஷயங்களை, தவறான சிந்தனைகளை அழகாக்கி காட்டுவான். அப்ப நானு முதலாக இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகனாக இருக்கிறான், அவனுக்கு வாரிசு கிடையாது, அவன் மனிதர்களை சோதனைக்காக டெஸ்டுக்காக படைச்சிருக்கிறான், டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டா சொர்க்கம், ஃபெயில் ஆயிட்டா நரகம். இதை விளங்குறதுக்காக அருட்கொடையாக அழகிய முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அனுப்பிச்சிருக்கான், இறுதி நபிய. இதெல்லாம் நான் விளங்கிக்கிட்ட போது அப்ப வேற வழி இல்லை, இப்ப முஸ்லீமா ஆனால் தவிர. ஏன்னா இறைவன் சொல்றான், என வைக்கிற பாவத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன், நீங்கள் இணை வைக்காதவர்களாக வாழணும். அதுதான் இந்த உலக வாழ்க்கையில டெஸ்ட். சைத்தானுக்கு வழிபடக்கூடாது. அப்ப இணை வைக்காத வாழ்க்கை வாழணும்னா நானும் பார்க்கிறேன், இன்னைக்கு உலகத்துல எல்லா மார்க்கங்களும் கெடுபட்டு போயிருக்கு. மார்க்கங்களிலேயும் இறைவனுக்கு இணை கற்பிக்கப்பட்டு விட்டாச்சு, அந்த மார்க்கங்கள் ஏகத்துவத்திலிருந்து கெடுக்கப்பட்டாச்சு. ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தால் மட்டும்தான் இணைக்காத வாழ்க்கை இருக்க முடியும்ன்றது எனக்கு விளங்குது. அந்த நேரத்தில் என்னுடைய பேராசிரியர், நான் இந்த குர்ஆன் ஹதீஸ் விஞ்ஞான ஆராய்ச்சியில ஈடுபடுவதற்கு காரணமா இருந்த பேராசிரியரை போய் பார்க்கிறேன். அவர் சொல்றாரு, எல்லா வேதத்திலையும் இறைவன் ஒரே செய்தியை தான் சொல்லி இருக்கிறார். இந்து சகோதரர்கள் கையில இருக்கக்கூடிய ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதத்திலையும் இறைவன் ஒருத்தன் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனுக்கு உருவம் கிடையாது, இணை துணை வாரிசு கிடையாது. இத கற்றறிந்த ஞானிகள் அறிவார்கள். ராமலிங்க சுவாமிகள், ரமண ரிஷிகள், விவேகானந்தர் போன்றவங்க உருவமற்ற ஏக இறைவனைத்தான் வணங்கினாங்க. யஜூர் வேதத்துல காயத்ரி மந்திரத்துல சொல்லக்கூடிய விஷயம், இறைவன் ஒருத்தன் தான், அவன் சர்வ வல்லமையாளன், வாழ்வும் மரணமும் அவன் கட்டுப்பாட்டிலே இருக்கு, சர்வ ஞானம் கொண்டவன் அவன் தான். அவனுடைய அருட்கொடையாக மனிதர்கள் சில பேருக்கு ஞானத்தின் ஒரு பகுதி வழங்கப்படுது, அவன் ஒருத்தனுக்கு மட்டுமே நாம் அடிபணிய வேண்டும் என்றுதான் காயத்ரி மந்திரம் சொல்லுது. ஒவ்வொரு பிராமணரும், ஐயர்கள் என்று சொல்லக்கூடிய பிரிவினர்கள் அதிகாலை நேரத்துல அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய, நம்ம ஃபஜ்ர் நேரம் சொல்லக்கூடிய நேரத்துல எந்திரிச்சு இறைவன் ஒருத்தன் தான் காயத்ரி மந்திரத்தை சொல்லி நாம அத்தயாத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுன்றதுல இறைவன் ஒருத்தன் மட்டும்தான், அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறோமே, அந்த பொருளிலே அவர்கள் காயத்ரி மந்திரத்தை சொல்றாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தம் ஃபஜ்ர் நேரத்துல ஏக இறைவனைத்தான் அவர்கள் வழிபடுறாங்க. அந்த நேரத்துல உருவங்கள்லாம் இருக்காது. அப்ப அது மாதிரி காயத்ரி மந்திரத்தை பின்பற்றக்கூடிய யஜுர்வேதத்தை ஏற்றுக்கொண்ட இந்துவாகவே இருக்கலாமே. ராமலிங்க அடிகளார், ரமண ரிஷிகள் போல உருவமற்ற ஏக இறைவனை வணங்கிக்கிட்டு இருக்கலாமே என்று சொன்ன போது என் கூட இருக்கக்கூடிய சைத்தான், ஆமா ஆமா, இந்த 5 நேரம் தொழுகிற தாடிக்கார கூட்டத்துல 30 நாள் நோன்பு வச்சு கஷ்டப்படுத்துற இந்த கூட்டத்துல போய் சேர்ந்துராதன்னு என் கூட இருக்கக்கூடிய சைத்தான் எனக்கு வழிகாட்டினான். அப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு இந்துவாவே இருக்கலாமே, ஏக இறைவனை ஏத்துக்கலாம், இறுதி நபியை ஏத்துக்கொள்ளலாம், ஆனா இந்துவாவே இருக்கலாமே நான் நினைச்சு, அப்ப இந்து சகோதரர் கையில இருக்கக்கூடிய 4 வேதங்களையும் பரிசீலிப்போம், அதை ஆராய்ந்து விஷயங்களை தெரிந்து கொள்வோம் என்று அதர்வண வேதத்தை ஆய்வு செய்கிற போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சமஸ்கிருதத்தை என்ற மொழியில சொல்லப்பட்டிருக்கு, மகாமக ரிஷின்னு ஒருத்தர் வருவார். ரிஷினா நபி, மகாமகனா எல்லாராலையும் பாராட்ட பெற்ற
ஒரு நபி வருவாரு. அவர் பாலைவனத்தை சேர்ந்த ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய மக்களுக்கு தலைவரா வருவாரு. அவரை பின்பற்றவங்க விருத்த சேதனம் பண்ணிக்கிடுவாங்க, தத்தனா பண்ணிக்கிடுவாங்க. அவர் மூலமாக வரக்கூடிய இறை வேதம் இறுதி வேதமாக இறைவனுடைய பாதுகாப்பு பெற்றதாக இருக்கும். அப்ப அர்த்தம் இறுதி நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அதர்வண வேதத்தில் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. அவர் மூலமாக இறங்கக்கூடிய இறுதி வேதம் திருக்குரான் என்ற இறுதி வேதத்தை பற்றி முன்னறிவு செய்யப்பட்டிருக்கு. இறுதி வேதமும் இறுதி நபியும் வந்துட்டா என்ன செய்யணும்? அப்ப அவரைத்தானே பின்பற்றணும். ஆகா, நம்ம சைத்தான் சொன்னபடி செய்ய முடியாது என்று சொல்லி, அப்ப அந்த நேரத்தில் என் கூட இருக்கக்கூடிய என் கூட்டாளியாக இருக்கின்ற சைத்தான் எனக்கு சொன்னா, நீ பேசாம கிறிஸ்தவனா ஆயிரலாமே, ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டு ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்தா தொல்லையே இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை பாதிரியார்கிட்டே பாவ மன்னிப்பு வாங்கிக்கிறலாம், திங்கக்கிழமை அதே பாவத்தை திரும்ப செஞ்சுக்கிறலாம். நீ ஜாலியா வாழ்றதை விட்டுவிட்டு நீ ஏன் முஸ்லிம்களுடைய கூட்டத்தில ஏன் போய் சேர்ற? கட்டுப்பாடுகள் 30 நாள் நோன்பு வைக்கணும், மது அருந்தக்கூடாது, உபச்சாரம் செய்யக்கூடாது, வட்டிக்கு வாங்கக்கூடாது, சம்பாத்தியத்துல 2.5% ஜக்காத்தா கொடுக்கணும். இப்படி எல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்கு. சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றணும். அதுக்கு பேசாம கிறிஸ்தவனா இருந்துட்டா ஜாலியா இருக்கலாமே. சரி, கிறிஸ்தவ மார்க்கத்தில் இணைந்து கொள்ளலாம், அது நம்மளுக்கு வசதியா தெரியுதுன்னு நான் நினைச்சேன். அதற்காக பைபிள் சொசைட்டி புதுடெல்லியிலையும் பாளையங்கோட்டையிலையும் இருக்கு. அங்க போய் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடெல்லாம் ஆய்வு செய்வோம்னு ஆய்வு செய்த போது தௌராத் வேதம், சபூர் வேதம், ஈஞ்சில் வேதம், திருக்குரான் என்னும் வேதம், இந்த 4 வேதம் இறைவனால் இறக்கப்பட்டதாக இருக்கு. அப்ப தௌராத் வேதத்தையும் சபூர் வேதத்தையும் உள்ளடக்கமாக கொண்டு அதனுடைய சாரமாக பழைய ஏற்பாடு என்ற பைபிள் இருக்கிறது. ஈஞ்சில் வேதத்தினுடைய சாரமாக புதிய ஏற்பாடு இருக்கு. புதிய ஏற்பாட்டுல பைபிள்ல ஈசா நபி அலைஹி வஸல்லம், ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றார். மத்தேயு மார்க்கு அத்தியாயங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கர்த்தர் கர்த்தர் என்று என் பின்னால் வருகிற எவனும் பரலோக ராஜ்யத்தில் நுழைய மாட்டான். கர்த்தர் ஒருவரே, அவர் உங்களுக்கு எனக்கும் பொதுவானவர். இப்ப கர்த்தர்னா அல்லாஹ், அவர் ஒருத்தர் தான். நான் இறைவனுடைய தூதர்னு அவர் சொல்றாரு. என்னைய வணங்காதீங்க, இறைவனை வணங்குங்கன்னு அவர் சொல்றாரு.